அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடைய ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் எதெல்லாம் கவர் ஆகும்னா சைக்காலஜி 30 மார்க், ஜிகே 10 மார்க்கு ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு. இது மூணுத்துக்கும் சேர்த்து தான் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபீஸு. ஸோ நீங்கள் ஃபர் வீக் பே பண்ணோம் அப்படின்னாக்கா 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா 4500 நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணாக்கா டியூஸ்டே, ஸோ நாளைக்கு வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பண்ணாக்கா 1500 ருபீஸ். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா இந்த தமிழ் தகுதி தேர்வுடைய ஃபஸ்ட்டு வீக் கிளாஸ் மட்டும், ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே கிடையாது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே. ஸோ இந்த 3 டேஸ், வீக்லி 3 டேஸ் ஃபஸ்ட்டு வீக்கோடைய வீடியோஸ் மட்டும் நம்முடைய யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான கொஷின்ஸும் யூடியூப் சேனலில் வரும் ஃபஸ்ட்டு வீக்குக்கு மட்டும். ஏன் அந்த ஃபஸ்ட்டு வீக்குக்கு மட்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அது மட்டும் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சைக்காலஜியில் 8th வீக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோடைய வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் சேனலில் வராது. ஸோ யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இன்னிலிருந்து நமக்கு ரெகுலராக வந்து ஸோ உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணுவோம். டெய்லி வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் 5 கொஷின், இங்கிலீஷ் மீடியம் 5 கொஷின்ஸ், இதில் இருந்து பண்ணாக்கா ரெகுலராக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு சவால். ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா நான் அந்த தம்ப்நெயிலாகவே கொடுத்துருப்பேன். சவாலுக்கு ரெடியா, முடிஞ்சால் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம டே 3 பார்க்க போகிறோம். சைக்காலஜி கொஷின் தமிழ் மீடியம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா டே 1 டே 2ல் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 5 கொஷின் பார்த்துருப்போம். அதுக்கான ஆன்சரை நானே சொல்லிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா உங்களுக்கு 5 கொஷின் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணாக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆன்சரை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டேக்கான அந்த 5 கொஷினை சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் என்னிலேருந்து நம்ம பண்ண போகிறது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலு, அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சேனலில் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், தேசிய பார்வை தோல்வியுற்றோர் நிறுவனம் NIVH எப்போது நிறுவப்பட்டது? தேசிய பார்வை தோல்வியுற்றோர் நிறுவனம், அதாவது தேசிய பார்வை தோல்வியுற்றோர் நிறுவனம் NIVH எப்போது நிறுவப்பட்டது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1967, ஆப்ஷன் சி 1979, ஆப்ஷன் டி 1985. ஸோ இரண்டாவது கொஷின், NIVH அமைந்துள்ள நகரம் எது? NIVH அமைந்துள்ள நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹரித்வார், ஆப்ஷன் பி டேராடூன், ஆப்ஷன் சி நைனிதால், ஆப்ஷன் டி ரிஷிகேஷ். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 5 கொஷின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 5 கொஷினுக்கான ஆன்சர் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புடைய நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதில் மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாக்ட் ஆன்சரும் தெரியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி டே 3 பார்க்குறோம். டே 1 டே 2 உடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. தேர்டு கொஷின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NIVH? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NIVH? நேஷ்னல், ஆப்ஷன் ஏ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப்ட், ஆப்ஷன் பி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஒகேஷ்னலி ஹேண்டிகேப்ட், ஆப்ஷன் சி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் விஷுவல் ஹெல்த், ஆப்ஷன் டி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் விஷுவல் ஹீலிங். நான்காவது கொஷின்,
உலக மக்கள் தொகை ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டது? உலக மக்கள் தொகை ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1974, ஆப்ஷன் பி 1980, ஆப்ஷன் சி 1994, ஆப்ஷன் டி 2000. அடுத்த 5வது கொஷின், உலக மக்கள் தொகை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக யுனைடெட் நேஷன்ஸ் எந்த நாளை உலக மக்கள் தினமாக அறிவித்துள்ளது? உலக மக்கள் தொகை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக யுனைடெட் நேஷன்ஸ் எந்த நாளை உலக மக்கள் தினமாக அறிவித்துள்ளது? உலக மக்கள் தொகை தினமாக அறிவித்துள்ளது. ஆப்ஷன் ஏ ஜூன் 5, ஆப்ஷன் பி ஜூலை 11, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் டி செப்டம்பர் 21. ஸோ இதுதான் வந்து பாருங்க இன்றைக்கான 5 கொஷின். ஸோ இது தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.